ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மற்றும் கவர்மெண்ட் பென்ஷன்தாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்குது. அதாவது அகவிலைப்படி சொல்லக்கூடிய DADR உயர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்குதுன்னு தான் சொல்லப்படுது. அது என்ன தீர்ப்பு, இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2021ல கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு கடும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் பென்ஷனர்களுக்கு DADR கொடுக்கும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்ததை விட கவர்மெண்ட் பென்ஷனர்களுக்கு மிக குறைவான சதவீதம் DADR கொடுக்கப்பட்டது. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு அப்போது 14% DA வழங்கப்பட்ட நிலையில் பென்ஷன் வாங்குற நபர்களுக்கு 11% மட்டுமே வழங்கப்பட்டது. அது கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற காரணத்தினாலதான் நாங்க இந்த மாதிரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்பை சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல தான் இப்போது ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்திருக்குது. அதாவது மரியாதைக்குரிய நீதிபதி மனோஜ் மிஸ்ரா மற்றும் பிரசன்னா P. வர்லே ஆகியோர் அடங்கிய ஒரு அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்குது. 10th April 2026 அன்னைக்கு நீதிமன்றம் சொன்ன முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம அதிகமா பார்க்கப்பட வேண்டியிருக்குது. அதாவது விலைவாசி உயர்வு என்பது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பவர்களையும் பென்ஷன்தாரர்களையும் சமமாகவே பாதிக்கப்படுது. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சமத்துவ உரிமையை, அதாவது ஆர்டிகல் 14 சொல்ல கொடுத்திருக்கிற ஒரு உரிமையை யாரும் மீற முடியாது அப்படின்னு திட்டவட்டமா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்குது. இந்த தீர்ப்பின் மூலமா கேரளத்தில் இருக்கிற சாலை போக்குவரத்து கழகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான ஓய்வூதிய பென்ஷன் வாங்குற நபர்கள் இனி சமமான DADR பயன்படுவார்கள் அப்படின்னு இருந்தா கூட இது மற்ற மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு, அதாவது இந்த தீர்ப்பானது கேரளா கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற பென்ஷன்தாரர்களுக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. கமிஷன் மெர்ஜ் ஆகிற DADR மெர்ஜ் அப்படின்னு பரபரப்பா பேசப்படுற இந்த நிலைமையில இப்போ April 10th 2026 அன்னைக்கு வந்திருக்க இந்த தீர்ப்பு உள்ளபடியே இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்க இந்த தீர்ப்பு மிகவும் அனைத்து மாநில மத்திய, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்குற பென்ஷன் வாங்குற நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியா தான் பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும், நிதி நெருக்கடியை காட்டி அவங்களுக்கு வழங்கக்கூடிய DADR குறைப்பது சரியா அப்படிங்கிற பத்தியும் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பிரிவுல மறக்காம சொல்லுங்க. மற்றும் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.